மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். சிறை கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறையில் இருக்கக்கூடிய பேரறிவாளன் தன்னுடைய வழக்கறிஞரின் மூலமாக நமக்கு அளித்திருக்கக்கூடிய பதில்களை பார்க்கலாம். அவரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விகள், பேரறிவாளனிடம் நாம் முன்வைத்த கேள்வி என்பது 3 கேள்விகளை முன்வைத்திருந்தோம். முதல் கேள்வி என்பது, உங்கள் விடுதலை தாமதமாவது சட்ட விதிகளுக்கு முரணாக இருக்கிறது என்று கருதுகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம வச்சிருந்தோம். அதற்கான அவருடைய பதில், இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறதா அல்லது முரணாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருந்தோம். ஆரம்பம் முதலே சட்ட விதிகளுக்கு முரணாகத்தான் எமது வழக்கு கையாளப்பட்டு வந்திருக்கிறது. 18/2/2014 அன்று மரண தண்டனையை ஆயுளாக குறைத்த உச்சநீதிமன்றம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 432 கீழ் உரிய அரசு எமது விடுதலையை பரிசீலிக்கலாம் என உத்தரவிட்டது. எனவே பிரிவு 433A CRPCயின் படி 14 ஆண்டு சிறைவாசத்தை முடித்துவிட்டோம் என்பதால் முன் விடுதலைக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கிறது. தொடர்ச்சியான அவருடைய வாதம் என்பது, அதற்கு அடுத்த வாய்ப்பாக அரசியல் சாசனம் உறுப்பு 161 கீழ் 20 ஆண்டு சிறைவாசத்தை முடித்தவர்களை மனிதநேய அடிப்படையில் பரிசீலிக்க தமிழக அரசின் வழிகாட்டல் இருக்கிறது. அதற்கும் நாங்கள் தகுதியானவர்களாகத்தான் இருக்கிறோம். 2003ஆம் ஆண்டு அன்றைய பாஜக மைய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் மாடல் பிரிசன் மேனுவல் என்ற ஒன்றை அனுப்பி அதனை பின்பற்ற அறிவுறுத்தியது. அதன்படி தேசிய மனித உரிமை ஆணையம் கூறியபடி தண்டனை கழிவுடன் 25 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஆயுள் சிறைவாசியையும் 25 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஆயுள் சிறைவாசியையும் சிறையில் வைத்திருக்க கூடாது என பாஜக மைய அரசின் உள்துறை கூறியுள்ளது. நான் 31/1/2014 அன்று எனது 25 ஆண்டு கால சிறைவாசத்தை தண்டனை கழிவுடன் முடித்து விட்டேன். இருப்பினும் இன்னும் ஏன் விடுதலை செய்யப்படவில்லை அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. சிறை ஆவணங்கள் தான் இதை கூறுகின்றன. எனில் சட்ட விதிகளுக்கு முரணாகத்தானே மைய பாஜக அரசு 25 ஆண்டுகளுக்கு பிறகும் எம்மை விடுவிக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. சுதந்திர இந்தியாவில் எடுத்துக்காட்டுகளே இல்லாத வகையில் பரோல் விடுப்பு கூட இல்லாமல் 25 ஆண்டுகள் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதே சட்ட விதி மீறல் முரண்தானே அப்படிங்கிற கேள்வியை பதிலை அவர் முன் வச்சிருக்கிறார். ஒரு கேள்வியாகவே முன் வச்சிருக்கிறார். நான் இந்த இடத்துல திரு வல்லிநாயகம் அவர்கிட்ட போன நினைக்கிறேன். ஏற்கனவே அன்றைய மத்திய பாஜக அரசு 25 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஆயுள் சிறைவாசியும் சிறையில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்கிறது. சிறை ஆவணங்களின்படியே நான் 2014 அதை நிறைவு செஞ்சுட்டேங்கிறாரு. உரிய அரசு முடிவெடுக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே உரிய அரசு என்பது மாநில அரசு தான். அதன்படியும் நான் இதற்கு விடுதலைக்கு தயாராக தான் இருக்கிறேன். நன்னடத்தை விதிகளின்படி தயாராக இருக்கிறேன். இன்னும் நான் விடுதலை செய்யப்படாமல் இருப்பதே சட்ட விதி மீறல் முரண்தானேங்கிறார். அதாவது நீ ஒன்று தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், நம்ம அரசியல் சட்டப்படி உச்சநீதிமன்றம் சொல்லுகின்ற ஒரு முடிவு எல்லோரையும் கட்டுப்படுத்தும். அதை கூட இப்போ தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆக இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு திரும்பவும் பரிசீலனை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற காலத்து தனிப்பட்ட முறையிலே அவர் சட்டமீறல் என்பது அவருடைய வாதம். அந்த வாதம் பொய்யானதா அந்த ஏற்கத்தகுந்ததா என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. சப்ஜுடிஸ் சொல்லுவாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிற காலத்திலே அவர் வாதம் நீதிமன்றம் ஏற்கப் போகிறதா இல்லையா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, எப்பொழுதுமே ஒரு வாதத்துக்கு 2 வாதம் இருக்கலாம். அவர் சொல்லியது போல இவரை பரவல் விடுவிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார், இவளை விடுவிச்சிட்டிங்கன்னா அவர் ஓடிடுவார்னு சொன்னார். இப்போ 2ஐயும் பார்த்து ஒரு நீதிபதி தீர்மானம் பண்ணும்போது ஓடிவிட்டால் என்ன செய்வது என்கிறாவது கவலை அவர் மனதில் ஏற்பட்ட காரணத்தால் பரவல் விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல குறிப்பிட மணிக்கணும். இப்போ எனக்கு அடிப்படை சந்தேகம் என்னன்னா, அப்படி ஒரு வாரத்துக்கு முன்பு ஐயப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, கொடுமையான மனிதர், இவரை விடுவித்தார், தப்பித்துடுவார் என்று ஐயப்பட்ட ஒரு மனிதரை ஒரே வாரத்தில் அவர் நிரபராதி என்று இல்லை நாம் தான் விடுதலை செய்கிறோம். அதான் சொல்ல வரேன் நான். அதாவதுங்க, நீங்கள் இப்படி ஒரு டைம் லிமிட் போட்டு நாளைக்கே விடுதலை பேச்சு சொல்கிறேன், நாளைக்கு விடுதலை ஆக போகிறார், இன்றைக்கு பரவல் கேட்கிறேன் என்றால் சட்ட விதிகளை மீறி அதை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது. அப்படி மீறினால் நாளைக்கு அது நாளைக்கு ஒரு கேள்வி ஏற்படும். ஆக சட்ட விதிமுறை மீறுவதற்கு யாருக்கு போடுறா அந்த நீதி கிடையாது. ஒரு ஹைகோர்ட்டுக்கு இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கலாம். இவர்கள் சட்டத்தின் பிடிகள் கட்டுப்பட்டவர்கள். அதை புரிஞ்சுடுங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ மேஜிஸ்ட்ரேட் லெவல்லையோ பரவல் கேட்கும்போது ஏன்னா அதே கேள்வி கொஞ்சம் முன்னால் கேட்டு பாருங்கள். இதே அது அரசு பண்ணலாம்ல, அரசு பண்ணது யாரும் தடுக்க முடியாது. அரசு ஓகே 7 நாள் தான் இருக்குது, நான் விடுதலை செய்வது யாரும் தடுக்க முடியாது. இல்லை, அந்த இடத்துல தான் அவர் ஒரு வாதம் வைத்தார். அந்த இடத்துல அவர் ஒரு வாதம் வைக்கிறாரு. ஆட்சியாளர்களுக்கு எப்பொழுதுமே அரசியல் பார்வை இருக்கக்கூடும். அது இந்த அரசு அந்த அரசு இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசியல்வாதிகள் தான் ஆட்சியாளர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் உள்நோக்கம் இருக்கக்கூடும். அதைத்தான் அரசின் சார்பாக வாதிடக்கூடிய வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தில் பிரதிபலிப்பார். ஆனால் நீதித்துறைக்கு அவ்வாறு இருக்கக்கூடாது. என்னுடைய தந்தையார் இறந்திருக்கிறார்,
அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் ஒரே வாரத்தில் நான் நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிறேன். இப்போ என்னுடைய இத்தனை ஆண்டு கால சிறைவாசத்திற்கு யார் பொறுப்பேற்பது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அங்கதான் நீங்க யோசிக்க வேண்டிய என்னன்னா, நீதித்துறை என்பது இருவேறு வாதங்களையும் கேட்டு முடிவெடுக்க போகிறது. அது முக்கியமாக சட்டத்தின் அடிப்படையா கருணை அடிப்படையா என்கிறது நல்ல கேள்விதான். இருந்தாலும் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நடப்பதற்கும் கருணையில் நடப்பதற்கும் அது நீதித்துறை எந்த அளவுக்கு இடம் இருக்குது என்று பார்த்துதான் முடிவுபட முடியும் ஒழிய சட்டத்தை மீறி நான் கொடுக்குறேன் நாளைக்கு 24 சொல்லக்கூடிய அளவு பவர் இல்லை. சரி, ஓகே, அதைத்தான் வலியுறுத்தி விரும்புகிறேன். நான் மீண்டும் வருகிறேன். ஆனால் இதில் மனசாட்சியின் அடிப்படையிலோ அல்லது இரக்கத்தின் அடிப்படையிலோ விடுதலை செய்ய முடியாது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் மனசாட்சிங்கிறது வேற. இல்ல அந்த வாதங்கள் எல்லாம் வைக்க முடியாது, சட்டமாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் கூட்டு மனசாட்சியின் அடிப்படை தான் அப்துல் குரு இங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற வாதமும் இங்கே வைக்கப்படுது இல்லையா? அதாவது ஒன் ஸ்பேரோ டஸ் நாட் மேக் சம்மர் அப்படிங்கிறாங்க. இப்போ பல நீதி இன்னைக்கு இந்தியாவில் 24 உயர்நீதிமன்றம் 24 நீதிமன்றத்தில் இருக்கிற 2000 வழக்குகளுடைய தீர்ப்பு ஒரு நாளைக்கு வருது. அதை பேசி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோணலாம். இருந்தாலும் கூட நம்ம ஒட்டுமொத்தமாக என்ன நிலையை பார்க்க முடியும். அவர் சொல்லிட்டார், அதை வைத்தான் ஆர்குமெண்ட்டை பீகாரில் டிசைட் பண்ணிட்டாங்களே, ஏன் மெட்ராஸ் டிசைட் பண்ணல, கர்நாடகா டிசைட் பண்ணி கேட்டிங்கன்னா தென் அகெயின் யூ காட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்லேயே முன்ன பண்ணி வரலாம். அது அவங்களுடைய அதாவது என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய வியூ என்னென்னா, ஒரு கேஸின் தன்மையை பொறுத்து அன்றைக்கு இருக்கிற நிலைமை பொறுத்து நீதிபதி நடமாறுகிறார். அவர் மீது எந்த விதமான குறையும் இல்லை என்பது என்னுடைய வாதம். நான் மீண்டும் வருகிறேன். நான் இங்கே தனி நபர்களை நீதிபதிகளோ அல்லது நான் ஒட்டுமொத்த சிஸ்டத்தை மாற்றம் அப்படிங்கிறதா நம்முடைய வாதத்தினுடைய பொருளாக இருக்கிறது. திருப்தியாகும். இதில் பேரறிவாளனுடைய பதிலை நீங்களும் பார்த்தீர்கள். இதை எந்த இடத்துல அவருடைய தரப்பு வாதங்களை வைக்கிறார். அவர் சொல்கிறார் 2 வாதங்கள் எப்பொழுதுமே வைக்கப்படுவதுதான் வாடிக்கை வழக்கம். அந்த அடிப்படையில் இது சிபிஐ விசாரித்த வழக்கு, அதனால உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு அதுவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் மத்திய அரசை கேட்டுக்குங்க. இன்றைக்கு சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதால் மாநில அரசால் இவரை விடுதலை செய்ய முடியாது அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. இதில் எந்த இடத்துல சட்டத்துக்குட்பட்டு முரணாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? பேரறிவாளன் சொன்னதை தாண்டி வேறு என்ன முரண்கள் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? 435வது உறுப்பு தொடங்கும் போதே தி ஸ்டேட் ஷெல் ஆக்ட் தான் ஆரம்பிக்குது. முடிவெடுத்து செயல்பட வேண்டியது சிபிஐ விசாரித்த வழக்காக இருந்தாலும் அல்லது மத்திய அரசின் அதிகார பட்டியலில் இடம்பெற்றுள்ள பொருள் தொடர்பான குற்றமாக இருந்தாலும், இந்த 2 வகை இருக்கு. இந்த 2 வகை பற்றியும் அந்த விதி ஆரம்பிக்கிறதே மாநில அரசு செயல்படும். எப்படி செயல்படும்? சிபிஐ விசாரித்த வழக்காக இருந்தால் மத்திய அரசை கலந்தாலோசித்து செயல்படும், இன் கன்சல்டேஷன் வித். அது குற்றம் மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட குற்றமாக இருந்தால் அந்த வழக்கில் மத்திய அரசும் அப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் விடுதலை செய்ய முடியும். இவங்க விடுதலை செய்ய முடிவு எடுத்த பிறகு. இப்போ இந்த 2வது இந்த வழக்கில் பொருந்தாது, அதை பற்றி விவாதமே இல்லை. இந்த இன் கன்சல்டேஷன் வித் தான். இப்போ எல்லோருடைய வாதமும் என்னன்னா, தீர்ப்பை ஒதுக்கிட்டு பாருங்கள். என்ன கன்சல்டேஷன்? ஒரு கடிதம் போடுறாங்க, 3 நாளைக்குள்ள பதில் சொல்லுங்கிறாங்க, இல்லைன்னா விடுவோங்கிறது அது கன்சல்டேஷனா என்று கேட்குறாங்க. இப்போ இதே வழக்கில் கருணை மனுவை 11 ஆண்டு காலம் கிடப்பில் வைத்திருந்த ஒரு அரசாங்கத்திட்ட தான் இதை கேட்குறாங்க அவங்க, கன்சல்டேஷனை. அங்கே தான் 3 நாளுங்கிற பிரச்சனையே வருது. 11 வருஷம் பதில் சொல்லாமல் வச்சுருந்தவங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கன்சல்டேஷன் எஃபெக்டிவ் கன்சல்டேஷனாக இருக்கணும்னு கேட்குறதுல தப்பு இல்லை. கன்சல்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும்னு கேட்குறது வேறு, கன்சல்டேஷனாலே கன்கரன்ஸான்னு சொல்கிறது வேறு. அது மொழியியலுக்கும் எதிரானது. இந்த 2ஐயும் அப்படி வைக்கிறது. லா கமிஷன்லேயே விவாதம் வந்தால் 2 வார்த்தை பிரித்தாங்க. இதில் கன்சல்டேஷன், அதில் கன்கரன்ஸ். இப்போ கன்சல்டேஷனும் கன்கரன்ஸும் ஒன்றுன்னா 2 விதி இருக்காதுங்க, 2 ஒரே விதி ஆகிடும். சரி, எது எஃபெக்டிவ் கன்சல்டேஷன்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கே அறிவு கேட்காத கேள்வி நான் கேட்குறேன். எது எஃபெக்டிவ் கன்சல்டேஷன்? உரிய தரவுகளை வைத்து கொண்டு கருத்து சொல்வது எஃபெக்டிவ் கன்சல்டேஷன். மாநில அரசிடம் தரவுகள் இருக்குது. இவர் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார், ஜெயிலில் கண்காணிப்பாளர் இவரை பற்றி என்ன சொல்கிறாரு, ஐஜி என்ன சொல்கிறாரு, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, வெல்ஃபேர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாரு, இவர் உடல்நிலை என்ன, என்ன படித்தார், உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறாரு, திருந்தினாரா இல்லையா, மறுவாழ்வுக்கு தயாராக இல்லையா, குடும்பத்துக்கு திருப்பி அனுப்பலாமா கூடாதா, இந்த தரவுகள் பூரா யார் கையில் இருக்கு? மாநில சிறைத்துறையினுடைய. இல்லை, லா அண்ட் ஆர்டர் சிறைத்துறை இருங்க. மத்திய அரசு என்ன தரவு இருக்கு? அதுக்கான துறை இருக்கா? இப்போ நான் சொல்கிறேன், இங்கே ஒரு அட்வைசரி போர்டு ஸ்கீம் இருக்குது மாநில அரசிடம்.
சரி, மத்திய அரசு தன்னிடம் வரக்கூடிய வழக்கு, சிபிஐ வழக்கு அல்லது அந்த குற்றச்சாட்டில் வர வழக்கு, இதுக்குன்னு அவங்க ஒரு அட்வைசரி போர்டு வச்சிருக்காங்களா? தனியான சரியோ இல்ல. ஏன்னா எஃபெக்டிவ் கன்சல்டேஷன் அவங்க என்ன கேட்டிருக்கணும், உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. இவங்க அனுப்பி இல்லைன்னா இல்ல நாங்க பரிசீலிக்கிறோம், இதெல்லாம் கேட்டா எஃபெக்டிவ் கன்சல்டேஷன். ஆனால் அவங்க அதை கலந்தாய்வாவே எடுத்துக்கொள்ளவில்லையே. அவங்க அதை எடுத்துக்கிறது ஒப்பீனியன், கருத்து அப்படிங்கிறத தானே எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறதா இப்ப பிரபுனுடைய வாதமும் அதுவாகவே ஒரு ஒப்பீனியனை வச்சு தானே கலந்தாய்வே வர முடியும். நாங்கள் விடுதலை செய்ய விரும்புகிறோம்னு விடுதலை பண்ணிடலை. இல்ல விடுதலை செய்ய விரும்புகிறோம், உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டா இவங்க ஒரு சாதாரண குடிமகனை போல உச்சநீதிமன்றத்தில் போய் ரிட் பெட்டிஷன் போடுது இந்திய அரசாங்கம். என்னோட உரிமை பாதிக்கப்பட்டுடுச்சு என்று ஒரு ரிட் பெட்டிஷன் போறதுக்கு என்ன இருக்கு? அது ஒரு பக்கம் விட்டுருவோம். நான் என்னுடைய இப்போ கேள்வி என்னன்னா, அறிவு வழக்கை எடுத்துவோம். நீங்க 432 35 சட்ட விதியெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஆயுள் கைதியா இருந்தா விடுதலை உண்டா இல்லையா? உண்டு. காந்தி கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட கோபால் கோட்ஸே ஆயுள் தண்டனை கைதிக்கு 16 ஆண்டு கழித்து விடுதலை கிடைச்சது. எனக்கு 15 ஆண்டு கழித்து விடுதலை கிடைச்சிச்சு. எத்தனையோ பேர் சொல்லலாம். NST எல்லாம் 3-4 வருஷத்துல விடுதலை ஆனாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் பாலகாந்தன் 7 ஆண்டுல விடுதலை ஆனார். பல பேரை எடுத்து காட்டலாம். மொத்தமாக விடுதலை ஆனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம். நான் கேட்கறது, அறிவுக்கு விடுதலைக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவரை பற்றி யாராவது ஒருவர் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சிறை குற்றம் புரிந்தார், சிறையில் தப்பு பண்ணார், கஞ்சா வச்சிருந்தார், இன்னொரு கைதியை அடித்தார், திருநார், ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலான அவர் மீது வழங்கப்பட்ட தண்டனை கழிச்சிருக்கிறார். இந்த 25 ஆண்டுகள் அதற்கு தான் கழித்திருக்கிறார். ஒருவர் சிறைக்கு அனுப்பப்படுவது ஆஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் நாட் ஃபார் பனிஷ்மெண்ட், தண்டனை என்ற முறையில் சிறைக்கு அனுப்பப்படுகிறாரே தவிர புதுசா ஒரு தண்டனை கொடுப்பதற்காக அல்ல. இந்த குற்றத்துக்கு விடுதலை உண்டா இல்லையா? கோபால் கோட்ஸேக்கும் காந்தி கொலைக்காக தானே சிறை தண்டனை கொடுத்தாங்க. 14 வருடம் கழிச்ச பிறகு விடுதலை ஆனாரா இல்லையா? அவருக்கும் ஆயுள் என்றால் ஆயுள் என்று தானே நீதிமன்றம் சொல்லிச்சு. அதனால் இங்கே கேள்வி என்னன்னா, அவரிடம் மாற்றம் வந்திருக்கிறதா இல்லையா என்று சொல்லுகிற தகுதியும் அதிகாரமும் மாநில அரசுக்கு தான் உண்டு. இல்ல இப்ப நீங்க சொல்றதை நான் எப்படி எடுத்துக்கிறது? மாநில அரசு இதை இந்த தரவுகளோடு சொல்லி அந்த கன்சல்டேஷனை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இல்ல அது மாநில அரசு தரப்பில் எந்த தவறும் இல்லைங்கிறீங்க. இப்ப இதை வந்து கலந்தாலோசனையாக எடுத்துக்கொள்ளாமல் அனுமதி பெற்று என்று தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறது மத்திய அரசு. அப்படிங்கிறதா பெரியவாளுடைய வாதமாகவும் இருக்கிறது. நீதிமன்றமும் அப்படி ஒரு பொருள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு நமக்கு என்ன ஆகுது? இங்க ஒரே ஒரு கேள்விதான். இந்த தீர்ப்பு, டிசம்பர் 2 தீர்ப்பு, இவர்களை விடுதலை செய்ய என்றோ விடுதலை செய்யாதே என்றோ சொல்லவில்லை. இவர்கள் வழக்கிலிருந்து எழுந்த அரசமைப்பு சட்ட சிக்கல்களை ஆய்வதற்கு தான் அந்த 7 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர இந்த வழக்கு தனியாக நடக்க போறாங்க 3 நீதிபதிகள். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். மாநில அரசு இவர்களை விடுதலை செய்வது என்று முடிவெடுத்த பிறகு, குற்ற நடைமுறை சட்ட விதிகளின்படி அப்படி விடுதலை செய்வதற்கு சிக்கல் வந்த பிறகு இன்னொரு சட்டம் இருக்கு, இதை விட பெரிய சட்டம், கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது உறுப்பைப்படி இதே தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. பிரபு சொன்ன மாதிரி untouchable by courts. அமைச்சரவையை கூட்டி அதே போல 161 எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம் லலித் சொல்லி இப்ப செய்யுங்கன்னு நாங்க கேட்கிறோம். அதான் அறிவும் கேட்குது. அதே கோரிக்கையை தான் அவர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துல உங்கள்கிட்ட தொடர்றேன். நீங்க விடுதலையை கோரிக்கக்கூடிய பட்சத்தில் இதற்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களும் குரல்களும் ஒன்றாகத்தான் நிற்கின்றன. நீங்க கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அது தண்டனை கைதிகளை பற்றி பேசுகின்ற பொழுது அதுல பலியானவர்கள் 35 ஆண்கள், 10 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 46 பேர் அதில் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி பதிவாகி இருக்கிறது. இப்போது இவர்களை குறித்து ஏன் யாருமே பேச மறுக்கிறார்கள்? இவர்களை குறித்து ஏன் பேசுவதில்லை? இது மாதிரியான வழக்குகளிலும் கூட இவ்வாறான பார்வை வைப்பது, மனித உரிமை என்ற பெயரில் வைக்கக்கூடிய பார்வை எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதம் அப்படிங்கிற எதிர்த்தரப்பு வாதமும் ஒன்று வைக்கப்படுகிறது. அதனுடைய பதில் நான் கேட்டு பெறுகிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் அதிலிருந்தே தொடரலாம். என்ன மாதிரியான தண்டனைகள்? தியாகு தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் என்பது குற்றத்திற்கு தான் தண்டனையே தவிர குற்றவாளிக்கு தண்டனை அல்ல அப்படிங்கிற வாதத்தை தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருப்பார் எல்லா முறைகளிலும். ஒரு குற்றத்திற்கான தண்டனை அவர்கள் கழித்த பிறகும் தொடர்ந்து அவர்களை குற்றவாளிகளாகவே பார்ப்பது என்பது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும்? ஏற்கனவே தண்டனை பெற்று குற்றவாளிகளாக இருந்த பலரும் விடுதலையாகி வந்த பிறகு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக இருப்பதை நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இவர்களை விடுதலை செய்வதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான சிக்கல்கள் என்ன, அரசியல் ரீதியிலான காரணிகள் ஏதும் இருக்கின்றனவா? பேரறிவாளனும் இன்னும் 2 பதில்களோடு காத்திருக்கிறார். தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.